Hi friends, in the video number 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேர பட்டு saree. குபேர பட்டுல வந்து செல்ஃப் பேட்டர்ன்ல எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. So previous videosல இருக்கிற செல்ஃப் பேட்டர்ன் எல்லாமே அவேலபிள்ல இருக்கு. So அதனால இன்னைக்கு வந்து அவேலபிள் ரீஸ்டாக் எதுமே நம்ம அப்டேட் பண்ணாம டைரக்ட்டா fully contrast pattern வந்தாச்சு குபேர பட்டுல. fully contrast patternல இது வந்து first quality saree. இது வந்து 950 plus shipping குள்ள saree வந்து பாத்தீங்க அப்படினா weekend offerல 899 plus shippingல போட்டுருக்கோம். எல்லாமே பாத்தீங்க அப்படினா one single pieces அப்படி தான் இருக்கு. one pieces சில கலர்ஸ்ல மட்டும் 2 pieces இப்படி தான் இருக்கு. சோ அதனால வந்து வேணும்ங்கறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம வந்து எதெல்லாம் ஆஃபர் பிரைஸ் ன்னு மென்ஷன் பண்றோம். So அதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஆஃப்டர் உங்களுக்கு ஆஃபர் வீக்கெண்ட் ஆஃபரோ இல்ல வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஆஃபரோ ஏதோ போட்டுருக்கோம் அப்படினா அது வந்து ஆஃப்டர் தட் அந்த ஸ்டாக் இருக்கு அப்படினா நார்மல் பேக் டு நார்மல் பிரைஸ்க்கு வந்துரும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படினா பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ அதே sarees வந்து ரீஸ்டாக்லயோ அவேலபிள்லயோ இருக்கு அப்படினா அந்த குறிப்பிட்ட டேஸ்ல ஆஃபர் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படினா திருப்பி பேக் டு நார்மல் பிரைஸ்ல போட்டுருப்போம். ஆஃபர் பிரைஸ் அப்படினா நீங்க நார்மலா எப்பவுமே பார்க்குற பிரைஸோட கம்மி பிரைஸ்ல வந்திருக்கும். இதனால தான் பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து சில சாரீஸ்ல வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய சாரீஸ் வந்து லக்ஸுரி குவாலிட்டியில தான் போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிசைன்னு சொல்லுவோம். டிசைன் வந்து நல்ல ஒரு ஹெவி டிசைனா கொஞ்சம் யூனிக்கா மீன் ரேர் டிசைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து லக்ஸுரி குவாலிட்டியில இருக்கிறது 1450 ப்ளஸ் ஷிப்பிங். இது வந்து நல்ல ஒரு மூவிங். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பட்டு சாரி லுக்லயே இருக்கு பாருங்களேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா இது செம்ம நல்ல ஒரு மூவிங் பேட்டர்ன் சொல்ற டிசைன். இதுல 2 டிசைன் போஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா கம்ப்ளீட்டா எல்லா கலர்ஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசைன்ல மட்டும் ஒரு சில கலர்ஸ் சோல்ட் அவுட் ஆகி ஒரு சில கலர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் இருக்கிறத மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சாஃப்டில வந்து இந்த பெட்டல்ஸ் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி வந்து பிரீமியம் குவாலிட்டியில போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வந்து இந்த பெட்டல்ஸ் பேட்டர்னே வந்திருக்கு. பெட்டல்ஸ் பேட்டர்ன் ரொம்ப நல்ல மூவிங் பேட்டர்ன். ஸோ அதனால அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையுமே வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2ல பார்க்குறது வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல். சாஃப்ட் சில்க்ல வந்து டெம்பிள் பார்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து இப்போ லீஃப் பேட்டர்ன் போட்டிருந்தோம். இடையில ஒரு 3 to 4 days பிஃபோர் வந்து லீஃப் பேட்டர்ன் அந்த இதில் போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் இந்த சக்கரா பேட்டர்ன் கேட்டிருந்தீங்க. குறிப்பிட்டு சக்கரா பேட்டர்ன்ல பிங்க் கலர் பாட்டில் கிரீன் கலர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. பட் அது இதுவரையுமே ரீஸ்டாக் வரல. ரொம்ப ஃபாஸ்டாகவே ரீஸ்டாக் வந்துடும். பட் இந்த டைம் ரொம்ப டிலே ஆகுது. ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு சப்போஸ் டிலே ஆகுது அப்படின்னா அது வந்து ரீஸ்டாக் இனி ரேராக தான் ரீஸ்டாக் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகுது ரீஸ்டாக் வரதுக்கு. இஃப் சப்போஸ் ரீஸ்டாக் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சாஃப்ட் சில்க் பேட்டர்ன் ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இருக்கிற கிரேப்பும் அண்ட் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் தான் சொல்லலாம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் நான் வந்து சிம்பிளாக தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப்லேயே வந்து எம்போஸ்ட் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பாடியிலே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒரு சில சாரீஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட் வர மாதிரி வருது. ஒரு சில சாரீஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல தான் வருது. உங்களுக்கு அந்த பிரிண்டட் பிளவுஸ் வருது கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல. கலர்ஸ் எல்லாமே பாருங்க இந்த சாரீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து நம்ம 3ல பார்க்குற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான் அண்ட் மைசூர் கிரேப். மைசூர் சம்பந்தமா அந்த சிஃபான் மெட்டீரியல் அண்ட் மைசூர்ல கிரேப் மெட்டீரியலுமே நம்ம போட்டிருக்கோம். மைசூர் சிஃபான் அண்ட் மைசூர் கிரேப் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் சாரி நம்ம கிட்ட. ஸோ இன்னைக்கு வந்து மைசூர் சிஃபான்ல வேற டிசைன் புது டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 days பிஃபோர் வந்து மைசூர் சிஃபான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். எல்லாமே உங்களுக்கு பிளைன் பேட்டர்ன். மோஸ்ட்லி மைசூர் சிஃபான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செல்ஃப் பேட்டர்ன்ல பிளைனாக இருக்க மாதிரி தான் வரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே டிசைனோ அப்படின்னு தோணும். அதுவும் இல்லாமல் இது இந்த மாதிரி குட்டி பார்டர் தான் ஒரு 2 days பிஃபோர் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கும் டிசைன் சேஞ்ச் ஆகும். அது வேற டிசைன். இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க டிசைன். ஸோ இதில் இருக்க கலர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான் மைசூர் சிஃபான் இருக்க போது. இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்க்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 டிசைன் வரைக்கும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீ அப்படின்னாலுமே வந்து உங்கள் நார்மலாக நம்ம எப்போதுமே போஸ்ட் பண்ணுற மெட்டீரியல் கிடையாது. மைசூர் வந்து ஒரிஜினல் பியூர் மைசூர் இருக்கு பாருங்க. அதில் வந்து செமி மைசூரில் வந்துடும் இந்த பேட்டர்ன்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு 1250 1150 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்பர் 1
1ல பார்த்த குபேரப்பட்டு பார்த்தோம், நம்பர் 2ல பார்த்தது வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் பார்த்தோம், நம்பர் 3ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து மைசூர் கிரேப் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் சிஃபான் அண்ட் மைசூர் கிரேப். இந்த 2 மெட்டீரியலும் தான் வந்து இந்த நம்பர் 3ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்பர் 4ல ஒரு மெட்டீரியல் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரோ கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. நம்ம ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சொன்னாலே தெரிஞ்சிடும். நம்ம வீடியோவில் ரிப்பீட்டடாக என்ன ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் போடுவோம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்ன போடுவோம், நம்ம கிட்ட என்ன ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதே மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம் நம்பர் 4ல. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சாரீஸும் சில சாரீஸ் ரீஸ்டாக்ல வந்திருக்கும், சில சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸில் வந்திருக்கும், சில சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் வந்திருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சாரீஸும் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸோ பிடிச்ச டிசைன்ஸோ ஸோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு மார்க்கெட் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் அவ்வளோ அளவுக்கு சாரீஸ் வந்து எடுத்து பார்க்க முடியுமோ, அவ்வளோ கலெக்ஷன்ஸை பார்க்க முடியுமோன்னு தெரியாது. நீங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோஸ் பார்க்கும் போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு 2-3 சாரீ பிடிச்சிருக்கு, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க. ஃபைனலாக எந்த கலர் உங்ககிட்ட இல்லை, எந்த டிசைன் புதுசாக இருக்குது, எந்த டிசைன் உங்களுக்கு வியோ பண்ணால் எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக இருக்கிற சாரீஸ் பிடிச்சிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ நம்பர் 4 சாரீ வந்தாச்சு. டோலா சில்க் சாரீ தான். நீங்கள் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ண அதே சாரீ தான், டோலா சில்க் சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி வந்து நிறைய வெரைட்டிஸே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 699, 750 இந்த ரேஞ்சஸில் உள்ள டோலா சில்க் மட்டும் தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. டோலா சில்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ், 550 கிராம் கிட்ட தான் ஒரு சாரியே இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்காகனே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக மேட் பண்ண மெட்டீரியல் தான் இந்த டோலா சில்க். அதுவும் இந்த நம்மளோட இந்த கிளைமேட்டுக்கு, சம்மர் கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான மெட்டீரியல் வந்து இந்த டோலா சில்க் மெட்டீரியல். ஃபுல் டே கேரி பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். எந்த ஒரு இச்சா ஆகும்ல, ஒரு சாரி நம்ம வியோ பண்ணுறோம் ரொம்ப வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு டே ஃபுல்லாக நான் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெட்டீரியல். நீங்கள் வியோ பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன், உங்களுக்கு நெய்பர்ஹுட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன், நீங்களே ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அந்த மாதிரிக்கெலாம் ஈஸியாக வியோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியல். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம வந்து கிட்ஸ் வியர் ப்ளஸ் நம்ம ஜுவல் கலெக்ஷன்ஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஏன் நான் வந்து அடிக்கடி நான் என்னோட வீடியோஸில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து யார்கிட்டையுமே ப்ரொமோஷன்லாம் போடுறது கிடையாது. நம்மளோட ஓன் வீடியோஸில் மட்டும்தான், நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்மளோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். வேறு யார்கிட்டையுமே நம்ம ப்ரொமோஷன் போடுறதே கிடையாது. ஸோ அதனால தான் நம்மளோட வீடியோலேயே ரிப்பீட்டடாக வந்து நம்மளோட நியூ கலெக்ஷன் சாரீஸை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப நாளாக சாரீஸ் பண்ணுறதுனால நமக்குன்னு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சாரீஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நியூ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்மளோட சேனல் அப்படின்னால சாரீஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கிட்ஸ் வியரும் ஜுவல்லுமே வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ அதுவுமே வந்து நியூ கலெக்ஷன்ஸாக கொண்டுட்டு வந்திருக்கோம். கிட்ஸ் வியர் நான் நார்மலாகவே சொன்ன மாதிரி தான், என்னோட சன்னை வச்சு தான் நான் குழந்தைங்களுக்காக கிட்ஸ் வியரே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து ஒரு நல்ல மெட்டீரியலில் ஒரு நல்ல காஸ்ட்டில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கு வியர்ஸ் வந்து நம்ம ஒரு கிட் ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா ரேட் ஜாஸ்தியாக வருது. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி கிட்ஸ் வியருக்குன்னு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இல்லை. அப்படியே இருந்தாலுமே ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் இருக்குது. அவங்க ப்ராப்பராக சைஸோ இல்லை வந்து ப்ராப்பரான பிராண்டடோ மெயின்டைன் பண்ணாததுனால வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த கிட்ஸ் வியர் அப்படிங்கிறத நான் கொண்டுட்டு வந்தது கிட்ஸ் வியர். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு டே பிஃபோர் வீடியோவில் வந்து கிட்ஸ் வியர் போட்டிருப்போம். எஸ்டர்டே வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜுவல் கலெக்ஷன் போட்டிருப்போம். ஜுவல் கலெக்ஷனுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு நிறைய இந்த கொரியன் பேட்டர்ன், நிறைய வந்து உங்களுக்கு பீட்ஸ் பேட்டர்ன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைக்ரோ பிளேட்டட் வந்து இது காமனாக கோல்டு மாதிரி இருக்கும். நீங்கள் வியோ பண்ணால் அச்சசர் கோல்டே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு, பிரேஸ்லைட் டைப்பில் செயின் டைப்பில் உள்ள பிரேஸ்லைட்டும் ஃப்ரீ சைஸ் தான். அதில் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸ்ட்ரா எப்படி சொல்கிறது ரிங்ஸுமே இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு கடா டைப்
பிரேஸ்லெட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள் டைப்பில் இருக்கும் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் டைப் அப்படிங்கிறதுனால அதுவுமே என்ன ஃப்ரீ சைஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் அதுக்கும் கொடுங்க. ஸோ அப்போ தான் மேலே மேலே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வரும். இந்த கொரியன் பேட்டர்ன் வேணும்னாலுமே நம்ம கொண்டுட்டு வருவோம். கொரியன் பேட்டர்னில் வந்து இல்லை பீட்ஸ் வச்ச மாதிரி இப்போ நிறைய ஆன்லைன் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸில் வந்து வெறும் ஒரு பேர்ல் மாதிரி பேர்ல் பீட்ஸ் கூட கிடையாது. உங்களுக்கு நார்மல் பீட்ஸை வந்து ஒரு சாம் போட்டு அந்த அதெல்லாமே வந்து 80 rupees அப்படி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ பிளேட்டட் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில காலேஜில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வியர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத பேட்டர்ன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இல்லை உங்களுக்கு பீட்ஸ் மாதிரி தான் வேணும், இல்லை எனக்கு வந்து கொரியன் பேட்டர்ன் தான் வேணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேட்டர்னும் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் எடுத்துகிட்டு வந்து கலெக்ஷன்ஸ் போடுறோம். இல்லை நீங்கள் கம்பைன் பண்ணி இன்னும் நான் வந்து கொஞ்சம் ஹேர் ஆக்சசரிஸ் இன்னும் நான் அந்த கொரியன் பேட்டர்னோ இல்லை நான் வந்து பீட்ஸ் பேட்டர்னோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா. ஏன்னா அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸே 5 to 7 பிரேஸ்லெட்ஸ் வரைக்கும் சிங்கிள் ஷிப்பிங்கில் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து கிட்ஸ் வியருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பீசஸ்லேருந்து 7 பீசஸ் வரைக்கும் கூட சிங்கிள் ஷிப்பிங்கில் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் அதை இப்போ இல்லை நான் ஒரு பிரேஸ்லெட் எடுத்துக்கிறேன், ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் அதை சிங்கிள் ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே கிளாத்திங் தனியாக ஆக்சசரிஸ் தனியாக மட்டும் தான் நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங்க்கு வேறு பேக்கிங் வரும், ஆக்சசரிஸ்க்கு வேறு பேக்கிங் வரும். ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. எப்போவுமே ரெண்டுமே தனித்தனி பேக்கேஜில் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட சஜஷன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக நம்ம இடத்துல வந்து ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம். ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக